ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்க ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாரை பற்றி பேசுறதை விட இந்த வார் நடக்கிறதுக்கு எதுக்கு காரணமாக இருந்தது, இந்த வார் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை தான் இந்த வீடியோவில். ஸோ இதை பற்றி பேசும்போது ஈரான் இஸ்ரேல் கூடயும் யூஎஸ் கூடயும் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸோ இதை பற்றி பேசணுன்னா மொத்தம் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு இன்சிடெண்ட் தான் இப்போ நடந்துகிட்ருக்க போருக்கு ஒரு மெயினான ஒரு தூண்டுதல்னே சொல்லணும். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, 2025 இஸ்ரேலும் ஈரானும் 12 நாள் நடுவில் 12 நாள் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் தான் யூஎஸ் ஃபஸ்ட் டைம் ஈரானை ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா தாக்குனாங்க. எதை தாக்குனாங்கன்னா, ஈரானியனோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குனாங்க யூஎஸ். ஸோ அதுக்கப்புறமா அந்த 12 நாள் போருமே எப்போ முடிவு வந்ததுன்னா, 2 பேருக்கும் நடுவுலையும், அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு ஃப்ராஜைல் சீஸ் ஃபயர் சைன் ஆச்சு 2025. அதாவது 12 நாள் போர் நடந்துருச்சு. 2 சைட்லேயுமே சேதங்கள். சரி, இதுக்கப்புறமா நானும் சண்டை போடல, நீங்களும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் ஒரு ஃப்ராஜைல் சீஸ் ஃபயர். இது லேட் 2025 இது சைன் பண்ணாங்க. ஆனால் அது சைன் பண்ணாலுமே கூட 2 சைடுமே எப்படியும் திருப்பி நம்ம 2 பேர்த்துக்குள்ளே போர் நடக்கும், அதுக்கு நாங்கள் எங்களோட நாட்டை தயார்படுத்துகிறோன்ற மாதிரி 2 பேருமே அடுத்த சண்டைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் அவங்களோட மிச்சம் இருக்க அந்த மிசைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டீப் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ், அதாவது பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கம் மாதிரி வச்சு அதில் பங்கர்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே அவங்களோட ரிமைனிங் மிசைல்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சாங்க. ஆனால் இதே மிசைல்ஸ் தான் யூஎஸும் இஸ்ரேலும் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ஈரானை சுற்றி தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஈரான் எப்படி இருந்தாலும் திருப்பி அதை யூஸ் பண்ணணும், அதனால் அதை சர்ச் பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் அதை அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் பதுக்கி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்தது. அது என்னதுன்னா, இப்போ இந்த 12 நாள் இந்த போர் நடந்ததில் அவங்களோட ரியால்னா இப்போது நம்ம நாட்டில் ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம், இந்தியன் ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம், யூஎஸில் இருக்கிறது யூஎஸ் டாலர்ஸ், யூகேயில் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட நாட்டு கரன்சி பேர் ரியாலுன்றது ஈரான் நாட்டோட கரன்சி. ஸோ அதோட மதிப்பு ரொம்ப கீழே விழுந்தது. ஓகேங்களா? ரொம்ப கீழே விழுந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த 2025 சண்டையில் என்ன தான் சீஸ் ஃபயர் சைன் பண்ணியிருந்தாலுமே அந்த போரில் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டது, அதுக்கான செலவுகள் இழப்புகள்லாம் கணக்கெடுக்கும் போது ஈரானோட இன்ஃப்ளேஷன் 70% இப்போது இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா கடந்த 5லேருந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 5.83 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த வருஷம் 100 ரூபா விற்கிற பொருள் அடுத்த வருஷம் 105 ரூபான்னு விற்கிது. அதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ ஈரானோட இன்ஃப்ளேஷன் 70% ஹிட் ஆகுதுன்னா 100 ரூபா விற்கிற பொருள் 170 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ இதனால் பேசிக் குட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு, முட்டை, பால் இது எல்லாமே ஒரு லக்ஸுரி ஐட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. அதாவது சராசரியான மக்கள்னால இதெல்லாம் வாங்க முடியல. ஸோ இப்படின்னும் போது நிறைய பேர் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க, கலவரங்கள் உண்டாச்சு. ஸோ இப்போ இது நிறைய பேருன்னா 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்தது. அப்போது அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் அந்த லீடர்ஷிப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோ ஈரானியர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணது இந்த இன்சிடெண்ட்டுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஜென்ஸின்ற அந்த ஈரானியன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஈவன் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் கூட எல்லாரும் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரே ஸ்லோகனை தான் சொன்னாங்க, அதாவது த எண்ட் இஸ் நியர். ஸோ இந்த மாதிரி சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை அந்த நாட்டு ரெஜிமே, அதாவது அந்த லீடர்ஷிப் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்த்துட்டு இதை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதான் டோட்டல் இன்டர்நெட் பிளாக் அவுட். அது ஜனவரி 8 டோட்டலாக இன்டர்நெட்டை பிளாக் அவுட் பண்ண. ஸோ மெயினாக எதனால் அந்த பிளாக் அவுட் பண்ணுச்சுன்னா,
ஈரானில் நடக்கிறது எதுவுமே வந்து வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா இன்டர்நெட் இருந்தால் தானே ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண. ஸோ இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து ஈரானில் வந்து கலவரம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எங்கே நடக்குது, இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது வெளியில் இருக்க இஸ்ரேலுக்கோ யூஎஸுக்கோ எந்த ஒரு நியூஸுமே தெரியாது. அதனால தான் இன்டர்நெட்டை வந்து பிளாக் அவுட் பண்ணாங்க. ஈரான் வந்து வெறும் 3000 பேர் தான் இந்த கலவரத்தில் இறந்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலுமே கூட நிறைய சர்வேஸ்லாம் வந்தப்போ, நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தப்போ 30,000க்கும் மேலே மக்கள் வெறும் சில வாரங்கள்லேயே வந்து இந்த போராட்டத்தினால இறந்துருக்காங்க, அதாவது கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேலும் யூஎஸும் இதை பார்த்தாங்க. ஓகே, ஈரானுக்கு வந்து மக்கள் எல்லாருமே தெருலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நமக்கு கரெக்டான டைம், அந்த லீடர்ஷிப்பை வந்து அடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிளானிங் நடந்தது. ஸோ பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா, பப்ளிக்காகவே ஈரானியனோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து லீடர்ஷிப்புக்கு வந்து எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், நாங்கள் ஈரானை ஆக்கிரமிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் இம்யூனிட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே சொன்னார். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஒரு February மந்த் பிகினிங்லலாம் ஈரான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி, எப்போ என்ன வேணா ஆகலாம், எப்போ வேணால் வெடிக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து லீடர்ஷிப்புக்குமே வந்து எக்கானமியும் வந்து 70% இன்ஃப்ளேஷனில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. மக்களும் வந்து தெருல நின்று போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. போது அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்றது தெரியலை. ஸோ இதை யூஎஸும் இஸ்ரேலும் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முதல் இன்சிடெண்ட். அந்த ஈரான் இஸ்ரேல் 2025 போர்னால ஈரானோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 70% ஹிட் ஆனது, மக்கள் போராட்டம் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட். ரெண்டாவது இன்சிடெண்ட் வந்து நியூக்ளியர் டெட்லைன். இதுதான் முக்கியமான ஒரு மெயினான காரணம். யூஎஸ் வந்து எதுக்கு ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்துச்சுன்றதுக்காக. ஓகேங்களா? ரொம்ப நாளாகவே வந்து வேர்ல்டில் வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ க்ளோஸில் இருக்காங்கன்றதை வந்து நிறைய பேர் வந்து டிபேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஜனவரி 2026 IAEAன்ற அந்த நேட்டோவோட ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுறாங்கன்னா, ஈரான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யுரேனியத்தை 60% பியூரிட்டிக்கு என்ரிச் பண்ணிட்டாங்க. இப்போது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படி 60%ன்றது வந்து ஒரு த்ரெஷோல்டு. ஒரு நாடு வந்து 60% என்ரிச் பண்ணிடுச்சுன்னா 60% 90% வெப்பன் கிரேடுக்கு வந்து பண்ணுறது வந்து வெறும் சில நாட்கள்லேயே பண்ணிடலாம். ஸோ ஈரான்கிட்ட இருக்க யுரேனியம் வச்சு அவங்களால 10 நியூக்ளியர் ஹெட்ஸ் வந்து உருவாக்க முடியுன்ற அந்த ரிப்போர்ட்ஸை வந்து அவங்க வெளியிட்டாங்க. ஒன்ஸ் இந்த ரிப்போர்ட் வந்தவொடனே இஸ்ரேலோட பிரசிடெண்ட்டும் யூஎஸில் இருக்க ட்ரம்ப்பும் அடிக்கடி சீக்ரெட்டாக மீட்டிங்ஸ் வந்து நடத்தினதாக நியூஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸும் இஸ்ரேலும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, இஷ்யூட் ப்ரைவேட் ஆர்டர். அது யாருக்குன்னா டெஹரானுக்கு கொடுத்தாங்க. இந்த என்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நிறுத்திட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து February 20 நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஈரான் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா, February 11 அன்றைக்கி தான் வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆனிவர்சரி. அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா, லீடர்ஷிப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க, நாங்கள் வந்து புதுசாக ஒரு என்ரிச்மெண்ட் சைட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இவங்க அந்த என்ரிச்மெண்ட் சைட்டை வந்து அன்டச்சபிள் என்ரிச்மெண்ட் சைட், பரீட் டீப் அண்டர் தி மவுண்டைன்ஸ் நியர் இஸ்ஃபஹான். அதாவது ஒரு மலைப்பகுதியில் பாதாளத்தில், அதாவது லேண்டுக்கு அடியில் ஒரு என்ரிச்மெண்ட் சைட்டை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து என்ரிச்மெண்ட்டு இந்த நியூக்ளியர் பாம்பு உருவாக்குறது, யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நிறுத்துங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள்லேயே பப்ளிக்காக ஒரு ஆனிவர்சரி ஃபெஸ்டிவல் அப்போது நாங்கள் புதுசாக ஒரு சைட்டை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லி ஈரானோட லீடர்ஷிப் சொல்லுச்சு. இதை கேள்விப்பட்டவுடனே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் முடிவு பண்ணார், ஓகே இதுதான் நமக்கு ரெட் லைனு, இப்போ நம்ம அவங்கள ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ஈரானுக்கு வந்து சீக்கிரமாகவே நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ணிடுவாங்க, அவங்க முதல்ல அடிக்கிறது இஸ்ரேலாக தான் இருக்கும்
அப்புறம் நமக்கு வந்து எப்போவுமே இந்த சண்டையில் அப்பர் ஹேண்ட் இருக்காது. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட கிடையாது நியூக்ளியர் வெப்பன். ஈரான்கிட்ட வந்துருச்சுன்னா எப்போவுமே ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம வந்து நார்மல் மிசைல்ஸ் அனுப்புகிறோம், அவன் அங்கேருந்து ஒரு நியூக்ளியர் மிசைல்ஸ் ஒன்று அனுப்புனான்னா மொத்தம் இஸ்ரேலுமே காலி. அதனால் நமக்கு சண்டைன்னு வரும்போது அப்பர் ஹேண்ட் இருக்காது. அதனால் இப்போ தான் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி February 27 கூட ஜெனீவாவில் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டாக் ஒன்று நடக்குது. அதுவுமே கூட லெஸ் தென் அன் ஹவரில் வந்து அது சரியாக போகலன்னு சொல்லி அந்த டாக்குமே நின்றுது. அதாவது டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைகள்னு சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை வந்து சரியாக போகலை, வெறும் வித்தின் 1 ஹவர்லேயே வந்து அது அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருது ஜெனீவாவில். ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்ஸ் இந்த பேச்சுவார்த்தை வந்து சரியாக போகலன்னொடனே ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்றதுக்கு அந்த மிஷனுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ USS ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஸோ என்ன பண்ணுச்சுன்னா, அரேபியன் சீக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை வந்து என்ட்ரு பண்ணுச்சு. அதாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியில் இருக்க மற்ற கண்ட்ரி, அதாவது உலகத்துக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் February 27 வந்து அந்த ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை வந்து சரியாக போகலை, எல்லாம் சொன்னோடனே ஓகே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்டுக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியும். அடுத்த நாள் February 28 காலையில் 3:15 ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸில் மட்டுமே US அண்ட் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்து நியர்லி 900 ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அட்டம் பண்ணாங்க. இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ்னால் எது டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டில் மட்டும் அடிக்கிறது தான் வந்து ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ தட் எந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜுமே இருக்காதுனால. இப்போது ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பில்டிங்கை மட்டும் அடிக்கணும்னா அந்த பில்டிங்கை மட்டும் குறி வச்சு கரெக்டாக அந்த பில்டிங்கை மட்டும் தான் அடிப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து நார்மலான மக்கள் இருக்கலாம். ஸோ இந்த பில்டிங்கை அடிக்கும் போது பக்கத்தில் இருக்க பில்டிங்கும் சேர்த்து அடிச்சிடக்கூடாது. ஸோ அப்படி அடிச்சுட்டா அது வந்து கொலாட்ரல் டேமேஜ். ஸோ அந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜ் தடுக்கிறதுக்காக அதே மாதிரி அந்த கொலாட்ரல் டேமேஜை தடுக்கிறதுக்காக 900 ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அட்டம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க டார்கெட் பண்ணது மெயினாக லீடர்ஷிப் தான். லீடர்ஷிப், ஹையர் ரேங்கிங் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த டெசிஷன் எடுப்பாங்க, யாரெல்லாம் வந்து இந்த டாப் லெவலில் இருக்காங்களோ அவங்கள முதல்ல தூக்கணும். ஸோ அவங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் வந்து டீகேபிட்டேஷன், அதாவது லீடர்ஷிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த அட்டாக்கில் என்ன ஆச்சுன்னா, ஈரானியனோட சுப்ரீம் லீடர் அயோட்டலா அலி கமேனி அவர் வந்து ஒரு மேஜர் ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேலும் US நடத்திய ஒரு மேஜர் ஏர் ஸ்ட்ரைக்கில் அவர் இறந்தார். இது வந்து வாரோட முதல் நாள்லேயே அவர் தான் வந்து லீடர்ஷிப்போட ஹெட், ஈரானோட ஹெட்டு அவர் வந்து கொல்லப்பட்டார். அவங்க கூடயே அவங்களோட ஃபேமிலியில் டாட்டர்ன்லா, ரெண்டு சின்ன பசங்க, ஸோ நிறைய பேர் இறந்தாங்க. ப்ளஸ் ஹை ரேங்கிங் மிலிட்ரி அஃபிஷியல்ஸும் இறந்தாங்க. ஸோ Day 1 வந்து எப்படி கருதப்படுதுன்னா, அது வந்து USக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிலிட்ரி சக்ஸஸ். ஆனால் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியும் கூட. ஏன்னா இவங்க என்ன தான் வந்து இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி டார்கெட்டை வந்து ஐசோலேட் பண்ணி அவங்க தாக்குனாலுமே கூட அதுலேருந்து ஒரே ஒரு மிசைல்ஸ் மட்டும் என்னாச்சுன்னா பக்கத்தில் இருந்த ஒரு கேர்ள்ஸ் ப்ரைமரி ஸ்கூலில் போய் விழுந்தது. இதில் 170 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இது வந்து உலகத்தில் வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இது நடந்தவுடனே எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லீடர்ஷிப் அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை பண்ணுறீங்க, எதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் மேலே போயிட்டு அந்த ஒரு மிசைல்ஸை போட்டு 170 குழந்தைங்கள் ஏன் சாகும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க மற்ற நாட்டுகள் எல்லாமே வந்து இதை எதிர்த்து என்ன சொன்னாங்க, குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ USம் இஸ்ரேலும் அடித்தாச்சு, ஈரான் வந்து சும்மா இருக்காதுல்ல. ஈரான் வந்து Day 1 ஈவினிங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ballistic மிசில்ஸ் அண்ட் சூசைட் ட்ரோன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கத்தார், பஹ்ரைன், UAE இதில் இருக்க US பேஸுகளை எல்லாத்தையுமே வந்து இந்த ballistic மிசில்ஸும் சூசைட் ட்ரோன்ஸை வச்சு தாக்குனப்போ என்னாச்சு, இப்போ அங்கேருந்து US நேராக போய் தாக்கணும். ஆனால் USோட பேஸஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்கல, எல்லா இடத்தையும் தாக்குனாங்க.
ஸோ இதை பார்க்கும்போது உலகத்துக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இதுக்கப்புறம் இது வந்து இந்த போருக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த அந்த ஸ்டேஜை மீறி கையை மீறி போயிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம டே 2ல் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். டே 2ல், அதாவது மார்ச் 1, இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மூவ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது அஃபிஷியலாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம ஊரில் பெட்ரோலுக்கும் எல்பிஜி சிலிண்டருக்கும் நிறைய வந்து ஒரு ஷார்ட்டேஜ் வந்து இப்போது அடுத்த ஒரு 2-3 வீக்ஸில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு இப்போ நம்மலாம் யோசிச்சுட்ருக்கோன்னா, அதுக்கு மேஜராக காரணம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணது தான். அது வந்து என்னென்னா, ஒரு நேரோ வாட்டர்வே மாதிரி இருக்கும். முக்கால்வாசி கப்பல்கள் வந்து வேர்ல்டில் வந்து 20% ஆஃப் தி குளோபல் ஆயில் அந்த வழியாக தான் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து போகும். ஸோ இப்போ ஒன்ஸ் அந்த வழியை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணதுனால எந்த ஷிப்னாலையும் அதை பாஸ் பண்ண முடியலை. ஓகேங்களா? இப்படி மீறி பாஸ் பண்ணுற ஷிப்பை வந்து ஈரான் வந்து தாக்குனாங்க. அது வந்து கமர்ஷியல் ஷிப்பாலுமே கூட அதை வந்து தாக்குனாங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்னாச்சுன்னா, எல்லோரோட எனர்ஜி சப்ளையுமே வந்து அந்த இடத்துல லாக் ஆனது. ஸோ லாக் ஆன உடனே மார்ச் 1 வந்து யாருக்கும் அதோட எஃபெக்ட் தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் மார்ச் 26, 25, 26 பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து இப்போ நல்லாவே நம்ம ஃபீல் பண்ணாது. காரணம், அங்கேருந்து எதுவுமே வரல. இவ்வளோ நாள் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து ரிசர்வில், அதாவது பேக்கப்பில் என்ன வச்சுருந்தாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேக்கப் காலியாக ஆட்டோமேட்டிக்காக எல்லா அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தட்டுப்பாடு வரும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் ஈரான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒரே நாளில் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. அந்த மாதிரி ஒரே நாளில் வந்து ஜம்ப் ஆச்சு. இதுமாதிரி இந்தியாவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் அது நடந்தோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது இப்போதைக்கு நிறுத்தாது. ஏன்னா டே 1லேயே வந்து லீடர்ஷிப்பையுமே வந்து யூஎஸ் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டார். ஸோ அப்படின்னும் போது ஈரானும் வந்து சாயங்காலமே வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டாலியேட் பண்ணி 2வது நாளே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரியும், இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு, இந்த போரில் பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. கண்டிப்பாக இது லாங் டேர்மில் வர ஒரு போராக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து கிராஷ் ஆச்சு, முக்கியமான ஸ்டாக்ஸ்லாம். ஸோ டே 2வோட எண்டில் வந்து யூஎஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து அவங்க திறக்கலைன்னா நாங்கள் திறக்க வைப்போம் பை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க. ஆனால் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இந்த போர் சீக்கிரம் முடியாது, இது ரொம்ப நாள் இழுக்கும். இதுதான் வந்து குளோபல் எனர்ஜி கிரைசஸோட ஒரு பிகினிங். ஸோ அங்கே ஈரானில் நடக்கிறது எல்லா வீட்லேயும் இருக்கிற கிச்சனில் அதோட எஃபெக்ட் தெரியுன்றது தான் சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் டே 3, டே 4லலாம் என்ன நடந்ததுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த போடுற வீடியோ வந்து உங்களை ஆன் டைமுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ்.